August 2000, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணிகள், பாசனம் குறித்த மூலதனச் செலவு குறித்த மானியக் கோரிக்கைகள் மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன முறைகளை சிறப்படையச் செய்வதற்கான வகையில் பல்வேறு அணைக்கட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியதாகும். இத்தகைய பணிகளில் சுணக்கமில்லாமல் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, விவசாயத்தையே நம்பியிருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் தற்போது 3 மாவட்டங்களாக பிரிந்து செயல்பட்டு வருவது அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் நன்கு தெரியும். தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கின்ற காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டுமென்று பல்வேறு காலகட்டங்களில் வலியுறுத்திச் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இதுவரை ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படாதது விவசாயிகளிடையே நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகின்றது. நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தீர்வு காண பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளிலே அவர் வெற்றி பெற வேண்டுமென்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள குளங்கள், ஏரிகள் மற்றும் மற்றைய நீர்ப்பாசன ஆதாரங்கள் தூர்ந்துவிட்டன என்ற செய்தி பல்வேறு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய நீர்ப்பாசன ஆதாரங்களையெல்லாம் குடிமராமத்து வாயிலாக தூர்வாரும் முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏரிகள், குளங்கள் அடிக்கடி மராமத்து செய்யப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் ஆயக்கட்டுப் பகுதிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன என்பதை கருத்திற்கொண்டு தக்க நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அடுத்து, நிலத்தடி நீர் கணிசமான அளவிற்கு குறைந்து விட்டது என்று பல பகுதிகளிலும் சொல்லப்படுகிறது. எனவே நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கு என்று வல்லுநர்களைக் கொண்டு ஒரு சிறப்பு திட்டத்தை தயாரிக்க உரிய முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் காவிரி, தாமிரபரணி மற்றும் கங்கை காவிரி இணைப்பு போன்ற தேசிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான முன்முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று நம்முடைய மாநில அரசு வலியுறுத்த வேண்டுமென்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக ஒரு கருத்தை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இப்போது காவிரி ஆற்றின் மூலம் தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரின் அளவு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குறைந்து கொண்டே இருக்கிற நிலையில் கடலில் சென்று விழும்
மழை தண்ணீரை சேமித்து வைக்க தமிழக அரசு நல்லதொரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்த வேண்டுமென்று கேட்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன். காஞ்சிபுரம் சன்னதி தெருவில் 40ஆம் இலக்கமுள்ள இல்லத்தில் வசிக்கும் திரு அறிவழகன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எழுதிய 4 அக்டோபர் 1999 நாளிட்ட கடிதம். அன்புடையீர், நான் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறேன். அதற்கான சான்றினை இக்கடிதத்துடன் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். கடந்த ஆண்டு எனக்கு திருமணமாகி தற்போது நானும் என் மனைவியும் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறோம். திருமணம் ஆகாத நிலையில் எனக்கு குடும்ப அட்டையின் தேவை எழவில்லை. திருமணமான பிறகு அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு குடும்ப அட்டை தேவைப்படுவதால் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு குடும்ப அட்டை வழங்கிட ஆவண செய்ய வேண்டுமென்று மனு செய்து 9 மாதங்கள் ஆகியும் குடும்ப அட்டை இதுவரை கிடைக்கப் பெறவில்லை. இத்துடன் என்னுடைய ஊதிய விவரங்கள் மற்றும் என் குடும்பத்தில் உள்ளோர் பற்றிய தகவல்களை தெரிவித்துள்ளேன். மேலும் தங்களுக்கு ஏதேனும் விவரங்கள் தேவைப்படின் அவற்றை அளித்திட தயாராக இருக்கிறேன். எனக்கு விரைவில் குடும்ப அட்டை கிடைக்க ஆவண செய்ய வேண்டுமென்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள